வெல்கம் டு ஒரு சேனலுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளுங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ நாள் இந்த 8 மாதம் நம்ம அலைஞ்சதில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு வீடியோவும் பயங்கரமான வீடியோங்க. இதை நான் இந்த வீடியோ 2 பார்ட்டாக போடுறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான ஒரு வீடியோ. எனக்கே இந்த 8 மாதம் அலைஞ்சதில் இந்த பந்திப்பூரில் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சைட்டிங் கிடைச்சதே கிடையாது. அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ அருமையாகவும் எல்லா விலங்கையும் பார்த்தோங்க. ஏன்னா 2வது நான் இந்த ரோட்டில் ஒரு தடவை கூட போனதில்லைங்க. இந்த ரோடை பார்க்கவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ ஒரு புதுமையான ஒரு அனுபவம்ன்றது இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேங்க. ஆக்சுவலாக இந்த ரோடுமே புதுசாக தாங்க எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஜீப் சவாரி போகிறதுக்கும் அவ்வளோ ஒரு இதாகவும் இருந்துச்சுங்க. நானும் எவ்வளோ நாளோ சவாரி வந்திருக்கேங்க. இந்த ரோட்டில் நான் ஒரு தடவை கூட போனதில்லைங்க. எனக்கு அவ்வளோ அருமையாக பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு நம்ம இந்தியா மிசைமாரானே சொல்லலாங்க. இந்த ரோடு அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா ஓப்பனாக பயங்கரமாக ஒரு செம்ம ஃபீலில் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மயில் பார்த்தேங்க. அந்த முருகனே பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. காட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வே பார்த்தீங்கன்னா பஸ் சவாரி வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம ஜீப்பில் போனால் மட்டும் இந்த ரோடு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. ஏன்னா ஜீப்பு மட்டும்தான் அலோடு போல் இந்த ரோட்டில். பஸ்ஸு வந்து நம்ம அந்த பந்திப்பூர் அந்த ரோட்டில் போய் ரைட் நம்ம ஏற்கனவே போன வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரைட்டில் போகுங்க. ஆக்சுவலாக இதுவுமே அங்கே அந்த காட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இதுக்குள்ளேயே கொஞ்சம் சுற்றி காட்டுறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அதிகமான டைகர் மூமெண்ட் வந்து இங்கே அதிகம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காடே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு இந்த ரோடும் இவங்க இந்த ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிற விதமும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், பஸ்ஸை காட்டியும் ஜீப்பில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து 1500 வாங்குறாங்க, அதாவது 1100 வாங்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஜீப்பு ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஜீப்பு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நல்ல டீப் ஃபாரஸ்ட் தாங்க அது. டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போய் நம்மளை காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சுங்க, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் அவ்வளோ அருமையாகவும் இருந்துச்சுங்க. ட்ராவல் பண்ணி போகிற விதமுமே ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான ஃபாரஸ்ட்டுன்றப்ப எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுங்க. நம்மளுக்கு முன்னாடி இருக்கவர் கேட்டார் எதுவும் இருந்துச்சான்னு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்களேன், அது மேலே தான் இப்போ ஏறிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டைகர் வந்து ரொம்ப சைட்டிங் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்களேன், அந்த மலைகளை வந்து அதிகமாக தென்படுமாங்க. இதில் அதிகமாக இருந்திருக்கு. அந்த ஒரு அங்கே இருக்குது பாருங்களேன், அதை சாப்பிட்டு போட்ட அந்த எலும்பு கிடக்குது பாருங்க.
உங்களுக்கு நல்லா நான் காட்டுறேன். ஆனால் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக டைகருடைய சைட்டிங் வந்து ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. அந்த இடமும் அப்படி தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் அதுபோக லெப்பர்டு வேற இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். அந்த ஆப்போசிட்டில் அந்த மலை தெரியுது பாருங்களேன், அதில் வந்து இருக்குது, அது அங்கேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இருக்குது பாருங்களேன், அது சாப்பிட்டு போட்டு வச்சுருந்த அந்த எலும்பு இருக்குது பாருங்களேன், அங்கே பாருங்களேன், டைகர் சாப்பிட்டு போட்டு வச்சிருந்த எலும்புங்க அது. ஆக்சுவலாக இங்கே ஒரு இடத்துல ஒரு ஹண்டிங் நடந்திருக்குங்க. இந்த யானை பார்த்தீங்களா எப்படி பிளிருச்சுன்னு. ஆக்சுவலாக அந்த வண்டிக்காரு மறுபடியும் அது பக்கத்தில் போய் வந்தாருங்க. பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கூட பாருங்களேன், எவ்வளோ ஒரு அந்த துடிப்பாக இருக்குது பாருங்களேன் யானை பார்க்குறதுக்கு. பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்ததே இல்லைங்க. யானை பிளிரிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறத நேரடியாக நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. யானையுமே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டே இதே தாங்க இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இது கிடச்சிச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்களேன் யானை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது வந்த உடனே அது அந்த பிளிர்னது பயங்கரமாக இருந்துச்சுங்க.
is male, without is female. But brother is different. Top is different, both are as male. அப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் ஒரு பயங்கரமான ஒரு வியூவில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பின்னாடி பாருங்களேன், அந்த அந்த மலையும் அந்த மேகம், அந்த மயில் அந்த தனியாக அந்த நிற்கிற அந்த ஒத்த கொப்பும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரியான ஒரு வியூவில் இந்த மயில் பார்த்தோங்க நாங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு பிம்பம் அழகாகவும் இருந்துச்சுங்க. மயிலை பார்த்துட்டு இருந்ததுங்க, ஒரு சரியான டஸ்கருங்க. அது ஆக்சுவலாக எங்களை பார்த்த உடனே அது உள்ளே போயிருச்சுங்க. பாருங்களேன், எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். ஒரு நல்ல பயங்கரமான ஒரு புதருக்குள்ளே அது போயிருச்சுங்க அப்படியே. ஏன்னா சரியான டஸ்கருங்க. பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. டக்குன்னு எங்களை பார்த்த உடனே அது உள்ளே போயிருச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரோடு, ஆக்சுவலாக வந்து உண்மைங்க. நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த ரோட்லாம் ரிட்டர்ன் வரணுமா. ஏன்னா அதுக்கு மேலே வந்து ரோடு கிடையாதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீப் சவாரி போகிறதுக்கு மட்டும் இதில் அலோட் பண்ணுறாங்க. இந்த போது பாருங்களேன் இந்த ரோடு. ஆக்சுவலாக அந்த ரோடு நாங்கள் போயிட்டுருக்கப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்டு, சாமர் டியர், மயில் எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுங்க. பாருங்களேன், இந்த இங்கிட்டு கூட அந்த இந்தியன் கார்டு நிற்கிது பாருங்களேன். எப்படி பார்க்குது பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போனாங்க, அந்த அங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்தா சாம்பார் டியருங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் காட்டில் இப்படி தண்ணி குடிக்கிறதுக்காண்டி இந்த இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக உண்மைங்க. இப்போ இதிலேருந்து நம்மளை வந்து திருப்பி தான் கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். அது மாடு எங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பதறி ஓடிடுச்சுங்க. சாமர் டியருமே எங்களை பார்த்துட்டே தான் இருந்துச்சு. பாருங்க எப்படி பார்க்குது பாருங்களேன். ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இந்த இடத்துல திருப்புறாரு பாருங்கள். இந்த பேக் சைடு ரிவர்ஸ் எடுக்கிறாரா.
ஏன்னா வந்து இதுக்கு இங்கிட்டு பாதையே இல்லைங்க, நம்ம இப்போ அந்த பாதையில் தான் போகணும். திரும்பிட்டோம் பாருங்க. ಸೋರ್ ಪೇಚ್ ಅದು ಬಾಡಿ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಬಂದಾಗ ಅದು ಸೋರ್ ಪೇಚ್ ಆಗುತ್ತೆ ಬ್ಲೀಡಿಂಗ್ ಆಗುತ್ತೆ. ಸೋರ್ ಪ್ಯಾಚ್ ಅಂತ ಬಾಡಿ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಆಗುತ್ತೆ ಅದು ಸೋರ್ ಪ್ಯಾಚ್ ಅಂತಾರೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇವಾಗ ಸಾಂಬಾರ್ ಡಿಯರಲ್ಲಿ ಬರೀ ಸೌತ್ ಇಂಡಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದು ಸಾಂಬಾರ್ ಡಿಯರ್ಸ್ ಇರುತ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸೋರ್ ಪ್ಯಾಚ್ ಇದೆ. ಆದರೆ ಸೆಂಟ್ರಲ್ ಇಂಡಿಯಾ, ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾಲೆಲ್ಲ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಸೋರ್ ಪ್ಯಾಚ್ ಇಲ್ಲ. ஆக்சுவலாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, சாம்பர் டியருக்கு வந்து கழுத்துலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஏன் சாம்பர் டியருக்கு அப்படி வருது அப்படின்ற மாதிரி கேட்டுருப்போ நம்ம பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருந்தாருங்க, இங்கே வந்து அந்த டெம்பரேச்சர் ஆக்சுவலாக அந்த வெயில் கூடும் குறையிற நேரத்தில் ஒரு நோய் மாதிரி சாம்பர் டியருக்கு இருக்காங்க. அதுக்காண்டி அந்த இது வரும் அப்படின்னு சொன்னார். ஒரு அலாரம் கால் கேட்டுச்சுங்க. கேட்ட உடனே அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. எல்லாமே நின்று அப்படியே கொஞ்சம் அலர்ட் ஆச்சுங்க. நாங்களும் சரி ரைட்டு இன்றைக்கி டைகர் இடத்துல வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி நின்ட்டோங்க அப்படியே. ஆக்சுவலாக 2 வீடியோவாக அவங்களுக்கு போட்டிருக்கேங்க. இது புறாமே அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரக்கூடிய கிளிப்பர்ஸுங்க. கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். இது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரக்கூடிய கிளிப்ஸுங்க.